ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்களன்னா சிக்கன் சால்னா. இந்த சிக்கன் சால்னாவை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்களன்னா கடையில் கிடைக்கிற சால்னா அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் சால்னா செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 4 கிராம்பு, சின்னதாக 3 பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்களன்னா இதில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்களன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இது நல்லா குழைய வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்களன்னா தக்காளி நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்த பிறகு இப்போது வதங்கி இருக்கிற வெங்காயம் தக்காளியில் கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்காக இந்த வதங்கி இருக்கிற வெங்காயம் தக்காளியை எடுத்து வச்சுக்கிறோன்னா, நம்ம சால்னாக்கு தேங்காய் அரைக்கிறப்போ இந்த வதங்கி இருக்கிற வெங்காயம் தக்காளியையும் சேர்த்து அரைச்சோம்னா நம்மளுக்கு சால்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் செப்பரேட் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுக்கிறேன். அடுத்தது இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கனை இந்த மசாலாவில் சேர்க்குறப்போ தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சிக்கனை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா ஊறி வரணும். அதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த சிக்கன் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேகிற வரைக்கும் நம்ம சால்னாக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு அடுத்தது இதில் நம்ம வதக்கி ஆற விட்டு இருக்க வெங்காயம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் பார்த்திங்களன்னா நான் முந்திரி கசகசா எதுவும் சேர்க்கல. நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற சால்னா பார்த்திங்களன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். உங்களுக்கு சால்னா கெட்டியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக முந்திரி இல்லைன்னா கசகசா சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்திங்களன்னா இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாமே நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களன்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த மிளகாத்தூள் சேர்த்த பிறகு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ஒரு 2 நிமிஷமாக நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போது மிளகாத்தூளோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்த பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா ஒரு முறை கலந்து விட்ட பிறகு இந்த குழம்பு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்களன்னா இந்த சிக்கன் சால்னா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியாக குக்கரோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 2 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்களன்னா ப்ரெஷரெல்லாம் அடங்கியிருக்கு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்களன்னா நம்மளுடைய சூப்பரான சிக்கன் சால்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் சால்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்களன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனும் பார்த்திங்களன்னா நல்லா வெந்து வந்திருக்கு.
இந்த சால்னா பார்த்திங்கன்னா பரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கடையில் கிடைக்கிற சால்னா டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சிக்கன் சால்னா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு என்னுடைய நன்றி.